மக்களே, பாரு வேறு லெவல் சம்பவம் போல் ஃபைனல்ஸில் அதை பார்க்குறதுக்கு தான் எல்லாருமே துடிச்சிக்கிட்டு இருக்கோம். பாரு ஃபேன்ஸ், கமுரு ஃபேன்ஸ், வினோத் ஃபேன்ஸ், எவ்வளோ இருக்கீங்களோ எல்லாருக்கும் குட் நியூஸு. அரோரா எவிக்டட், அரோஹரா. அதாவது பாரு உள்ள என்றாவரா, அரோரா எவிக்ட் ஆகிறா. வேறு லெவலில் பலூனக்கா அவளை வன்மமா பேரை சொல்லும்போது கூட அவங்க எழுந்திரிக்க மாட்டாங்களாம். கமருதீன் பேரை சொல்லும்போது கூட, அதாவது என்னென்னா பாரு ஃபைனல்ஸில் இருந்தால் இவங்க செத்துருப்பாங்களாம். நீ இப்போ வெளியில் போய் பார்த்துட்டு நீ செத்துருவ. உன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உனக்கு வந்து உட்காந்துக்கிட்டு சிங்சேக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். எவனாச்சும் மக்கள் ஓட்டு போட்டாங்களா பார்த்தியா? உன்னெல்லாம் ஆதரிக்க மாட்டாங்கப்பா. வேணா மாமாபதி, சாஸ்வோபதி இருக்கான் பாரு, பிக் பாஸ் சாஸ்வோபதி வேணால் ஆதரிப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து பலூன் வேணும், அவனோட பலூன்ஸ் வேணும் அவங்களுக்குலாம். புரியுதா? உண்மையாக இருக்க யாரும் ஆதரிக்க மாட்டான். அது மட்டும் இல்லை மக்களே, நல்ல வேலை எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா விக்ரம் தான் எவிக்டட்னாங்க 4வதா. எனக்கு தெரிஞ்சு டாப் 3லாம் வர்றதுக்கு அரோராவுக்கு தகுதியே கிடையாது. நம்ம சொல்ல தேவையில்ல, மக்களே சொல்கிறாங்க. இது வந்து அரோரா இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே கேடுகட்டத்தனம், கேவலம். அதெல்லாம் அது வந்து அதுவும் வந்து ரொமான்டிக் புக்ஸ் படிப்பீங்க. நான் படிப்பேன் சார். இந்த வயசில் படிக்காமல் எப்போ அரோரா படிக்க போகிறீங்க? நல்லா படிங்க அப்படிங்கிறான் அவர் சேதுபதி. ஏண்டா உன் வீட்டு உள்ள பொண்ணுங்களை வந்து ரொமான்டிக்ஸ் புக்ஸ் படிக்க வைப்பியாடா மாமாபதி? படிக்க வைப்பியா? நீ படிக்கிறாலாம் படிக்க சொல்லுங்களாம். எப்படியாப்பட்ட கேடுகட்டத்தனம் பண்ணுறான் பாருங்க. அந்த பலூனுக்கு ஆசைப்பட்டு எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. எல்லாம் காஸ்டியூம் கீஸ்ட்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. யார் ஷூட்டிங் கீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. காஸ்டியூம் ஷூட்டிங் உள்ளே போய் அந்த 4 கண்டஸ்டன்ஸையும் வளைச்சி காஸ்டியூம்லாம் போட்டு பல ஷூட்டிங்கை நடத்தியிருக்காங்க. திவாகரும் இவனும் வினோத்தும் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸு ஃபுல் ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோலு. திரும்பவும் திவாகரை வச்சு செஞ்சுருப்பாங்க போல். அப்புறம் வந்து பிரஜைனும் சாண்ட்ராவும் ஒரு பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கும் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, டான்ஸு. அப்புறம் அமித்தோட பிள்ளைக்கும் அதுக்கும் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மற்றபடி ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த ஷூட்டிங் நேற்றே முடிச்சிட்டாங்க. கமுரு தான் வேறு லெவலில் சொல்லியிருக்கான். நான் வந்து உண்மையாக இருந்தேன், நான் என்னோடய உண்மைத்தன்மையை விட்டு பார்வை கழட்டி விட்டு நான் மட்டும் ஒரு கேம் ஆடி இருக்கலாம். ஏன் ஆடலை? திரும்ப போய் அதுகிட்ட பேசணுன்னா எங்கள் அக்காவும் சொல்லி, ஃப்ரெண்டு எல்லாமே சொல்லி, வினோத்து சொல்லி, எல்லாமே சொல்லி ஏன் திரும்ப ஆடினேன்னா நான் ஜெனினாக இருந்தேன், ஜெனினாக லவ் பண்ணேன், நான் போய் ரேஷன் கார்டு எடுக்கிறதா நான் சொல்லிகிட்டே இருந்தேன் உள்ள அப்படிங்கிற மாதிரி. நான் உண்மையாக இருந்தேன், அந்த நேரத்தில் அப்படி நடந்துச்சு, நிறைய கற்றுக்கிட்டேன் சார். ஸோ என்னமோ நான் வந்து என்னை திருத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. சமாளிச்சிட்டாங்க. ரெட் கார்டை வச்சு ஒரு சமாளித்து கமருதீனுக்கு திரும்ப வந்து நடிக்க வாய்ப்பு எல்லாம் அதை அப்படியே கொடுத்துருவாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குல்ல. ஸோ டிஆர்பி வேணும்ல, இந்த ஷோக்கு டிஆர்பிக்காக தான் கூப்பிட்றாங்க. அது ஒரு விஷயம். டிஆர்பிக்காக தான் ரெட் கார்டு கொடுத்தாங்க, டிஆர்பிக்காக கூப்பிட்றாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.